ஆனந்தவிடன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் சினிமாக்காரன்ல நாம பார்க்க போற படம் 2000ல ரிலீஸ் ஆன மெக்சிகன் சினிமாவான அமரோஸ் பெரோஸ். அமரோஸ் பெரோஸ் படம் வந்து உலக சினிமா ஆர்வலர்கள் எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். அது எதுக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்த நான் வந்து ஷோவோடைய முடிவுல கண்டிப்பா சொல்றேன். இந்த படத்தை இயக்குனவர் அலெசாண்ட்ரோ கான்சாலேஸ் இனாரிட்டு. இவர் யாரு அப்படின்னா 2015ல நம்முடைய லியோனார்டோ டிகாப்ரியோவுக்கு ஆஸ்கர் வசப்படாத அந்த ஆஸ்கர் விருத வாங்கி கொடுத்த புண்ணியவான் இவர்தான். அவருமே இந்த படத்துக்காக தான் ஆஸ்கர் வாங்கினாரு. அவருடைய முதல் சினிமா தான் இந்த அமரோஸ் பெரோஸ். அமரோஸ் பெரோஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் லவ் இஸ் அ பீச் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஏன் இந்த பேர் இவ்வளோ கொடூரமான ஒரு பேரை வந்து அந்த படத்துக்கு வச்சிருக்காரு? பெரோஸ் அப்படின்னா நாய் அப்படின்னு அர்த்தம். இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக வர்றது நாய். அது ஏன் அப்படிங்கிறத நான் கதையை சொல்லையில் உங்களுக்கே வந்து புரியும். வாங்க இப்போ நம்ம இந்த படத்துடைய கதைக்குள்ளே போகலாம். படத்துடைய துவக்கத்தில் ஒரு விபத்து நடக்குது. விபத்து ஒரு காரை இன்னொரு கார் வந்து துரத்திட்டே வருது. ஸோ தலதெறிக்க ஓட்டிட்டு வர்றாங்க. சிக்னலை கூட மதிக்காம நின்றுட்டு இருக்கக்கூடிய இன்னொரு கார் மேலே வந்து அது மோதுது. மோதின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விபத்தை அப்படியே எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகி பார்க்குறாங்க. அந்த கார் அந்த மோதுனுச்சுல அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருப்பான். அவன் தான் ஆக்டேவியா. ஸோ அங்கேருந்து கதை அப்படியே போகுது. இந்த ஆக்டேவியா யார், ஏன் பின்னாடி வர காரை பார்த்து அப்படி பதறி ஓடியாந்தான், அந்த காரில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவன் யார் அப்படிங்கிறது வந்து கதை போகுதா. ஆக்டேவியா அவன் வந்து ரொம்ப ஒரு குறும்புத்தனம் செய்யக்கூடிய ஒரு இளைஞன். நிறையா போதை பழக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த வீட்டில் அவன் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் சுசானா அப்படிங்கிற ஒரு பெண் இருப்பாள். அவனோட அண்ணி தான், வேறு யாருமே இல்லை. ஸோ அண்ணி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், அவனுக்கு வந்து ஒரு லவ் இருக்கும். அண்ணங்காரன் ரொம்ப ஒரு குடிகாரன், சின்ன சின்ன பெட்டி தீஃப்லாம் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு மனைவியை சரியாக கண்டுக்காத ஒரு கணவனாக இருப்பான். ஸோ இதனாலேயே சுசானா மேலே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆரம்பத்திலே அவன் வந்து லவ் பண்ணியிருப்பான் அந்த பெண்ணை. ஆனால் அண்ணங்காரன் கல்யாணம் பண்ணதுனால அதோட விட்டுருப்பான். ஸோ அண்ணன் இப்படி வந்து தருதலையாக இருக்கிறதுனாலயே நீங்கள் எப்படியாவது என் கூட வந்துரு, நம்ம வெளியில் போய் சந்தோஷமாக இருந்துக்கலாம், வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருப்பான். ஸோ இந்த காதலை வந்து காமிச்சிட்ருக்கிற வேலையில் அவனுக்கு இன்னொரு பழக்கம் சொன்னேன்ல, கோஃபி அப்படிங்கிற ஒரு நாய் வளர்ப்பான். அந்த நாய் வந்து ஒரு வேட்டை நாய். சண்டை போடக்கூடிய ஒரு கலாச்சாரம் அந்த ஊரில் வந்து இருக்கும். நாய்கள் சண்டை, இந்த மாதிரி நாய்கள் சண்டையில் அவன் கொண்டு போகிற அந்த நாய் வந்து எப்போவுமே ஜெயிச்சிட்ருக்கும். இந்த கோஃபிங்கிற நாயை அதுக்காகவே வந்து பயிற்சி அளித்து ரொம்ப அதை நல்லா கவனிச்சுட்டு வந்துட்டு இருப்பான். ஸோ ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து தொடர்ந்து இவனுடைய நாய்கள்கிட்ட வந்து தோத்துட்டே இருப்பான். அவன் ஒரு வித்தியாசமான ஒரு நாய் வளர்ப்பான். அந்த நாயை இவனுடைய கோஃபி நாய் ஒரே கடியிலே கடித்து சாகடிச்சிடும். இதனால் வந்து கொலவெறியாகி என்ன பண்ணுவான், அந்த நாயை வந்து சுற்றுவான். சுட்டோன்னா அந்த நாயை வந்து காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி அவசரத்தில் என்ன பண்ணுவான், கோவத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஆப்போனண்ட்டை கத்தியால் குத்திடுவான். குத்திட்டு தன்னுடைய நாயை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தன்னுடைய காரில் வேகமாக அவங்கள்ட்டேருந்து தப்பிக்கணும், இந்த நாயை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சேசிங்கில் வந்தவன் தான் அந்த முதல் சீனில் அந்த விபத்து ஆயிருக்கும். ஸோ இந்த சுசானா மேலே அவனுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும்ல, தொடர்ந்து இந்த நாய் பந்தயங்களில் நிறையா ஜெயிச்சு காசுகள்லாம் கொண்டு போய் அவள்கிட்ட போய் கொடுப்பான். கொடுத்துட்டு உன்னுடைய குழந்தைக்கு வந்து நாப்கின் வாங்கிக்க, பால் பவுடர் வாங்கிக்க அப்படிலாம் வந்து சொல்லுவான். அவன் வந்து ஃபஸ்ட்டு இவனை பார்த்து அவாய்ட் பண்ண நினைப்பான். ஏன்னா தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்ய நினைக்க மாட்டான். ஆனால் இவன் தொடர்ந்து முயற்சி செஞ்சதில் அவன் கூட நெருக்கமாகவும் இருந்துருவா. ஆனாலும் வந்து என்ன பண்ணுவான்னா, அவள் வேற ஒரு திட்டம் போட்டிருப்பாள். அது என்னங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து இந்த காரு வந்து மோதுனுச்சுல, தட் மீன்ஸ் விபத்துக்கு உள்ளானுச்சுல, சிக்னலில் வந்து ஒழுங்காக நின்ன கார். அந்த காரில் யார் இருந்தாங்கன்னா ஒரு மாடல் வலேரியா அப்படிங்கிற பேர். அந்த ஊரில் வந்து மிகச்சிறந்த ஒரு பேரழகி அப்படின்னு சொல்லலாம். டேனியல் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து காதலிச்சிருப்பா. அந்த டேனியல் வேறு யாரும் இல்லை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை தொழிலதிபர். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும். ஆனால் வந்து அந்த திருமண வாழ்க்கையில் சரியாக இல்லாததுனால இவ மேலே ஒரு ஈர்ப்பாகி இவ கூடயே வந்து இருப்பான். இவ கேட்டதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருப்பான். ஸோ இந்த வலேரியா இப்போ வந்து விபத்தில் சிக்கினதை பார்த்துட்டு அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில் சிகிச்சையெல்லாம் வந்து கொடுத்துருப்பான். என்னென்னா அவளுக்கு விருப்பப்பட்ட வீடு வாசல் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாலுமே இன்றைக்கி வந்து அவளுடைய சூழல் பார்த்திங்கன்னா, அவள் வந்து ஒரு வீடு அந்த பங்களாவில் வாழ்ந்துட்டு இருப்பாள். ஜன்னல் வழியாக பார்த்தா மிகப்பெரிய ஹோர்டிங்கில் அவளுடைய உருவமே வந்து தெரியும். இந்த ஒரு சூழலில் அவள் விபத்துக்கு உள்ளானதுனால மன உளைச்சலில் ரொம்ப மன அழுத்தத்திலே வந்து இருப்பாள். இவன் எவ்வளோதான் அன்பை வந்து கொட்டி கொடுத்தாலுமே அவளால் வந்து தன்னுடைய கால் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத, வீல் சேரில் உட்காந்துருக்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாமல் ரொம்ப சோகத்தில் இருப்பாள். இதனாலேயே வந்து சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள்லாம் ஏற்படும். சின்ன விஷயந்தான், தான் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணி வந்து ஒரு துவாரம் வழியாக நிலவறைக்குள்ளே போய் மாட்டிக்கும். ஸோ அதை எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாள். இவன் இல்லாதப்ப
விழுந்துருவா. கீழ விழுந்து அவளுக்கு வந்து அடிபட்டுருக்கும். ஸோ அவன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அத எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதிலேயே சில வாக்குவாதங்கள்லாம் இருக்கும். அவன் வந்து எடுத்து குடுத்துருவான். குடுத்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கும். ஒரு பேரன்பு வந்து உருவாகும். ஆனாலும் தன்னுடைய கால வந்து அவர் சரியா பராமரிக்காததுனால, கால் வந்து ஒரு மாரி அழுகி போயிருக்கிறதுனால, கால துண்டிச்சிரணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சண்டை போட்டுட்டு இவன் வந்து வெளியில போயிருந்திருப்பான். போயிருந்ததுனால தான் அவ அந்த நேரத்தில தான் கோவமாகி, இவ ஸ்லிப்பாகி விழுந்திருப்பா. ஆனா அவன் வந்து இரவு வந்த பிறகு அவள்ட்ட நல்லா பேசியிருப்பான். அந்த செல்லப்பிராணியவும் மீட்டிருப்பாங்க. மீட்ட பிறகு வந்து அந்த ஜன்னல் ஓரத்தில அவள கொண்டு போய் அப்படி காமிக்கையில, அந்த ஹோர்டிங்ஸ் ஆப்போசிட்ல இருந்த ஹோர்டிங்ஸ்ல இவர் படம் இருக்கிற இடத்துல எம்ப்டியா இருந்திருக்கும். வேற ஒரு ஆளுக்காக அந்த நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்கும். ஸோ அத பார்த்துட்டு வந்து சோகமா கண்ணீர் வடிப்பா. இவன் வந்து ஆறுதலா அவளுடைய தோள்ல கை வச்சுட்டு இருப்பான். ஸோ இதோட அந்த போர்ஷன் வந்து முடியும். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மிக மிக முக்கியமான அந்த படத்துடைய பிரதானமான கேரக்டர் சிவோ. சிவோங்கிறது ஒரு தாத்தா, ஒரு முதியவருடைய கேரக்டர். அவர் என்னன்னா ஒரு முன்னாள் போராளியா இருந்திருப்பாரு. ஒரு ரெபல். மிகப்பெரிய ஒரு ஆளா இருந்த ஒருத்தர். அதனாலேயே என்ன ஆயிருக்குன்னா, அவருடைய திருமண வாழ்க்கை தோல்வியில முடிஞ்சிருக்கும். தன்னுடைய மனைவி விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த சோகத்திலே என்ன ஆயிருப்பாருன்னா, ஒரு கன்மேனா மாறியிருப்பாரு. மாறி சின்ன சின்ன குற்றங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சாலையோரம் படுத்திருப்பாரு. ரொம்ப ஒரு டேஞ்சரான இடத்துல போய் ஒதுங்கியிருப்பாரு. தெரு நாய்களோட வந்து திரிவாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். அவர்ட்ட வந்து ஒரு 2 சகோதரர்கள்ல ஒருத்தன் வந்து தன்னுடைய அண்ணன வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அசைன்மென்ட் வந்து குடுத்திருப்பான். அவரு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவன வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய வேலைய வந்து பண்ணியிருப்பாரு. இப்படி இருக்கையில அவளுக்கு வந்து மரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மக இருந்திருப்பா. அந்த மகளுக்கு இவர் தான் தந்தைன்னு தெரியாது. இதனால என்ன பண்ணுவாருன்னா, இந்த இவருடைய இந்த கன்மேன் வேலைகள் நேரம் போக, தன்னுடைய மக இருக்கக்கூடிய பகுதியில போய் நின்னுட்டு, அவளுக்கே தெரியாம அவள வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா, மருவுக்கு வந்து தெரியும். யார் இந்த பெரியவர்? நம்மளையே வந்து பார்த்துட்டு இருக்காரே! அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாரி அவர்ஷனாவே பார்த்துட்டு இருப்பா. பட் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுடைய மகளுக்கு நம்ம எப்படியாவது நான் தான் தகப்பேன் அப்படிங்கிறத சொல்லிறணும். அவளுக்கு வந்து நம்ம சொத்து ஏதாவது நம்மளால சம்பாரிக்க முடிஞ்ச பணத்த வந்து குடுத்துறணும். ஏன்னா, அவ வந்து அம்மா இல்லாமயே இருக்கா. நம்ம தான் அப்பான்னு போய் சொல்லவும் முடியாத ஒரு சூழல்ல இருக்கோம். ஏன்னா, இப்படி நம்மள ஏத்துக்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்திலேயே அப்படியே தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தந்தையா சிவா வந்து இருப்பாரு. சிவாவுடைய இந்த அசைன்மென்ட் சொன்னேன்ல, இந்த அசைன்மென்ட் என்ன ஆனது? துரத்தி துரத்தி சேஸ் பண்ணி போறாரு. அத வந்து கொல்ல செய்றாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ச் பண்ணிட்டே போறார்ல, அந்த இடத்துல தான் அந்த சிக்னல்ல தான் அந்த விபத்து நடக்குது. விபத்து நடந்த உடனே இவர் வந்து யார ஃபாலோ பண்ணிட்டு போனாரோ அதையே விட்டுருவாரு. விட்டுட்டு அந்த விபத்துல இருந்த அந்த கோஃபிங்கிற அந்த நாய், அதற்கு வந்து வெளியில கூட்டு வந்து அதுக்கு சிகிச்சை குடுத்து, அத வந்து காப்பாத்தக்கூடிய ஒரு வேலைய வந்து பண்ணுவாரு. பார்த்தீங்கன்னா, அந்த நாய் வந்து பிழைச்சிரும். இவர் வந்து ஒரு பதுங்குகுழி மாரியான ஒரு இடத்துல போய் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல நெறைய நாய்கள்லாம் வளர்த்துட்டு இருப்பாரு. தெரு நாய்கள்லாம் திரியிற நாய்கள் எல்லாம். ஸோ அதோட இத ஒண்ணு சேர்த்து வளர்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோஃபிங்கிற அந்த நாய அடிபட்ட நாய வந்து ரொம்ப கவனமா வளர்த்துட்டு இருப்பாரு. இப்படி வளர்க்கையில ஒரு நாள் வந்து வெளியில போயிட்டு தன்னுடைய மகள பார்த்துட்டு ஃபீல் ஆயிட்டு, அப்படியே வந்துட்டு திரும்பி வருவாரு. வந்து பார்த்தா, இந்த கோஃபிங்கிற நாய் இருக்கக்கூடிய எல்லா நாயையும் கடிச்சு கொதறி சாகடிச்சிருக்கும். ஒரு கணம் வந்து அப்படியே அதிர்ச்சியாகி உறைஞ்சு போய் அப்படியே பார்ப்பாரு. "என்ன பண்ணி வச்சிருக்க நீ? எல்லா நாயையும் கொன்னுட்டியே!" அப்படின்னு சொல்லிட்டு, தான்கிட்ட இருக்கிற கன்ன எடுத்துட்டு அந்த நாய சுடப் போகையில, ஒரு கணம் வந்து யோசிப்பாரு. இந்த நாய்க்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இதே மாரி தான் பணம் வாங்கிட்டு நம்ம வந்து கன்மேனா இருக்கோம். எல்லாத்தையும் வந்து கொல்றோம். ஸோ பேசாம நாம இந்த நாய வந்து நல்லா வளர்க்கலாம். இதுட்ட இருக்கக்கூடிய அந்த குணத்த மாத்தலாம். இதுட்ட நம்ம அன்பா இருக்கலாம். அது வந்து ஒரு வேட்டை நாயா இருக்கிறனால தான் மத்த நாய்கள வந்து கடிச்சு பிராண்டுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாய மன்னிச்சுட்டு தன்னுடைய மகளுக்கு ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு, அது என்னங்கிறது நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. பண்ணிட்டு யாருக்குமே தொந்தரவு இல்லாம அந்த நாயோட கிளம்பி போவாரு. அதோட அந்த படம் வந்து முடியும். இந்த 3 கதைகளுமே அந்த விபத்து காட்சியில இந்த எல்லா கேரக்டருமே இருக்கும். அதேபோல மிக முக்கியமா ஒவ்வொரு கதைகள்லயுமே பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேரக்டர் வந்துட்டு போகும். ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாரி. இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆக்டேவியாவுடைய வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாடலோடைய ஒரு பேட்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதேபோல ஆக்டேவியா ஒரு தெருச்சண்டையில இருக்கையில, நாய்கள வந்து பிடிக்கிறதுக்கு அந்த ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து வருவான். தெரு நாய்கள வந்து அவனுடைய நாய்களுக்கு வந்து ஒரு இரையா குடுக்குறதுக்காக பலி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரையில இந்த சிவோ வந்து அவங்கள மிரட்டி விரட்டி விடுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு பாசிங்ல இந்த கேரக்டர்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த விபத்துல திருப்பி எல்லாருமே ஜாயின் ஆவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய படம். இது வந்து படத்தோடைய அனுபவம் வந்து உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். நிச்சயமா இப்படி ஒரு விபத்த எடுத்துட்டு அடுத்து வந்து நான் லீனியரா கதை சொல்லையில, இந்த கேரக்டர்களுக்குலாம் என்ன ஆனுச்சு? அப்படிங்கிற ஒரு பதைபதைப்பு கடைசி வரைக்கும் கிளைமாக்ஸ் வரைக்குமே இருக்கும்.
பொயட்டிக்கான ஒரு எண்டிங்கோட ஒரு மெசேஜோட இந்த படத்தை வந்து அலெஜாண்ட்ரோ கான்சாலேஸ் வந்து முடிச்சிருப்பாரு. நிச்சயமா நீங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு உலக உன்னதமான சினிமா தான். ஆனா கண்டிப்பா வந்து இது அடல்ட்ஸ் கன்டென்ட். 18 வயதுக்கு மேல உள்ளவங்க மட்டுமே பாருங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பா இந்த இடத்துல பதிவு செஞ்சே ஆகணும். இந்த படத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அலெஜாண்ட்ரோ கான்சாலேஸ் இன்னாரிட்டோடைய முதல் படம் இது. முதல் படம் மாரியே இல்ல. 2000த்துல இப்படி ஒரு படத்த வந்து எடுத்திருக்காரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உலகமே வந்து அப்படியே திரும்பி பார்த்துச்சு. மெக்சிகோ நாட்டுக்காரர் தான். ஆனா ஹாலிவுட்டே வந்து திரும்பி பார்த்துச்சு. அவ்வளவு ஏன் நம்மளுடைய கோலிவுட்ல இருக்கக்கூடிய இயக்குனர்களே திரும்பி பார்த்தாங்க. ஆயுத எழுத்து படம் இருக்குல்ல, மணிரத்னமே சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து அமரோஸ் பெரோஸ் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அத வச்சு தான் அந்த ஆயுத எழுத்துல ஒரு விபத்து வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர்கள்லாம் விரியிற மாரி நான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தேன் அப்படிங்கிறத ஓப்பனாவே பேட்டிகள்ல சொன்னாரு. வெற்றிமாறன் அவரு வந்து இந்த சேவல் சண்டை தன்னுடைய ஆடுகளம் படத்துல நான் ரெஃபரன்ஸா எடுத்ததே எனக்கு இந்த படம் தான் அப்படின்னு சொல்லி கிரெடிட்ல எண்டு கார்ட்லேயே வந்து டைட்டிலில் கிரெடிட்ஸும் கொடுத்துருந்தாரு இந்த படத்துக்கு. ஸோ இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு படம் முதல் படமாக வந்து எடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். ஸோ அதனால தான் இந்த இயக்குனரால் ரெவனன்ட் படம் எடுக்க முடிஞ்சிச்சு. ரெவனன்ட் படத்து மூலமாக அவரும் ஆஸ்கர் வாங்கினார். லியானோடோ டிகாப்ரியோக்கும் ஒரு ஆஸ்கரை வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இவரை வந்து பாராட்டலாம். அப்புறம் இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னை ரொம்ப ஈர்த்தது என்னென்னா மியூசிக். குஸ்டாவோ சாண்டலோல்லா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. பின்னணி இசையில் அவர் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. நான் வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு சாதனைனே சொல்லுவேன். ஏன்னா அவர் வெறும் கிதாரு, வயலின் இருந்தால் போதும் அந்த படத்தோட ஒன்றக்கூடிய ஒரு பின்னணி இசையை அவரால் அமைக்க முடியும் அப்படின்னு நம்ம இளையராஜா அளவுக்கு அங்கே கொண்டாடக்கூடிய அர்ஜென்டினாவில் கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். எமினோ, மேரிகோன், அப்புறம் வந்து ஹன்ஸ் ஜிம்மர் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஜீனியஸ்கள் மத்தியில் இவர் ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கார். ஸோ அவருடைய பின்னணி இசைக்காகவே இந்த படம் வந்து நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், அந்த 18 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் இந்த படத்தை வந்து பாருங்கள். பார்த்துட்டு இந்த டெத் ட்ரையாலஜியில் அவர் எடுத்த, அதாவது அலெஜாண்ட்ரோ எடுத்த நம்பர் 1 படம்னா இது. இதை தாண்டி அப்புறம் வந்து 21 கிராம் அப்படின்னு ஒரு படம், அப்புறம் வந்து பேபல் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 3 படங்களுமே நீங்கள் உலக சினிமா வரிசையில் பார்க்க வேண்டிய படம். அதுலேயும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொன்னால் அதுவும் குறிப்பாக சினிமா உதவி இயக்குனர்கள் பார்க்க வேண்டிய படம் அமரோஸ் பெரோஸ். இந்த படத்தை வந்து பாருங்கள். அதே போல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் போடுறது, நிறைய படங்களை பற்றி கேட்குறது மூலமாக தான் நான் வேறு படங்களை எடுத்து பேச முடியும். நிச்சயமாக இந்த சினிமாக்காரன் ஷோ வந்து தொடர்ந்து வந்து போகணும்னா உங்களுடைய லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக தேவை. ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்க்க நினைக்கிற, நான் பேச நினைக்கிற படங்களுடைய லிஸ்ட்டை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமாக்காரன் சரண். நன்றி. thank you